தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறு நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னு செய்த கர்மாகளை வந்து பாவகளி கர்மான்னு சொல்லுவோம். இந்த 2 கிரகங்களுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி, ராகு. அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் அழிவு 2யுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கருமாலை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இப்போ இப்பட்ட கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி அன்னைக்கு இணைய போகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது, என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது? ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான். நல்லதையும் செய்வார், கெடுதலையும் செய்வார். அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகு போல் கொடுப்போம் இல்லைன்னு பழமொழியாரு. நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர். ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது, ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு, திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான். அதே மாதிரி தான் சனி பகவானும். ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோட இருக்கிறாரு, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கைதேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனி தான். இப்பேற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது. இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி. கும்பராசியிலிருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் இணைகிறார். அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது, இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கணிச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி ராகுடைய இணைவு எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது, எந்த அளவுக்கு நன்மைகளாக கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயம். ஏன்னா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராகு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வேலையிலையும் குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்கான அந்நுண்ணியங்கள்லையும் பிஸ்னஸ்லேயும் நமக்கு லாபகரமாக இருக்குங்கிற அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை தான் நம்ம பயணிச்சிருப்போம். ஆனால் பட் ராகு வந்து குருவுடைய வீட்டில் இருந்து ஜென்மத்திலேயே வந்து குரு பகவான் இருந்து 10ல் சனி பகவான் இருந்து பெரிய அளவுக்கான நன்மைகளை பெரிதாக கொடுக்காததையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வேலை இழப்பு, ஏழையில பிரச்சனை, பிஸ்னஸில் தோல்வி, நிறைய கஷ்டங்கள், நிறைய கடன்கள், குடும்பத்துக்குள்ள அவமானங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். பேர்பட்ட சூழலில் இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. சார் வரவுக்கும் செலவுக்கும் சரியான முறையில் தான் இருக்குதுங்க சார், ஒரு சேவிங்ஸே பண்ண முடியலைங்க, நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்குதுங்க, எங்கே போனாலும் கடையாக இருக்குதுங்க, நான் நல்லது நினச்சி பேசினாலும் எனக்கு கெட்டதாக தான் முடியுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய ஜாதகம் நம்ம பார்க்க வரவங்க சார் என்னுடைய லைஃப்பில் ஏன் இவ்வளோ பெரிய நெருக்கடி கஷ்டம் எனக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பார்த்து ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட காலம் இது 2-3 வருஷம் ரொம்ப சிக்கல் தானுங்க. இப்போ ஏற்பட்ட சூழலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த சனி ராகுட இணையக்கூடியது என்னன்னா சனி பயிற்சி மார்ச் 29 கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம். ஆனால் இந்த 50 நாள் ராகுட இணைகிறார் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம். இந்த ராகு வந்து சனியோட இணைகிறதுனால என்னங்க யூஸ் அப்படின்னா லாபஸ்தானம், லாபம் அப்படிங்கிற பேருக்கு இணைத்த மாதிரி உங்களுடைய தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் இருக்க போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான பொருளாதார சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் லாபகரமாக இருக்கும். புதிய உத்திகளை கையாளுவீங்க. ரொம்ப நாள் வராத பணம் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கும், நீங்கள் பிஸ்னஸுக்காக என்ன முதலீடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது லோன் போகிறோன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கும், ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து எதிராளியாக இருந்தவங்க, பகையாளியாக இருந்தவங்க அவங்க ஒரு நட்பு பாட்டாரம் பாராட்டுறதுக்கும், உங்கள் உறவினர்கள் மூலியமான சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும், உங்கள் ஃபேமிலி மூலியமான சப்போர்ட் கிடைக்கிறதுக்குமான சூழல் தாங்க இந்த காலம். அப்போ இந்த 50 நாள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இந்த 50 நாள்லைங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்தை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு அப்படியே வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அதே வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறையவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா சார் என்னுடைய உழைப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்க, நான் எதிர்பார்த்த என்னுடைய படிப்புக்கும் எதிர்பார்த்ததுக்குமான ஒரு நல்ல ஜாப் கிடையாதுங்க, நான் படித்த துறை வேறு, இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற துறை வேறேங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படிங்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோங்க. அப்பேற்பட்ட சூழல் இருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நடைமுறை கர்மாக்களை கம்மி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குருவுடைய வீட்டில் வரும் பொழுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து அவர் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு மேலே தான் பயிற்சியாளர். அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஜென்ம குரு லாபத்தில் சனி லாபத்திலே ராகு கண்டிப்பாக 100% வேலை மாற்றங்கள் அல்லது வேலையில் நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அல்லது உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம், நான் வேலையை விடலாமுங்களா, அல்லது வேலையை விட்டு எனக்கு நல்ல ஜாப் கிடைக்குமா, அல்லது நான் இருக்கிற வேலை இருந்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு ஏதாவது மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகளாக இருக்கும். இந்த கேள்விக்கு இயல்பாகவே உங்களுக்கே ஒரு ஃப்ரீயாக ஒரு பதிலும் கிடைச்சிடும். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துரும். அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்கள்
மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லவ் பண்ணுறவங்க நிறைய பேர், காதல் பண்ணுறவங்க அதீதமாக இருக்காங்க. ஆனால் பட் வீட்டில் சொல்லி அதை திருமணம் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இன்றைக்கி காதல் திருமணம் அப்படிங்கிறது நிறைய நடக்க தான் பார்க்குறோம். ஆனால் அந்த காதல் திருமணம் எந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபேமிலியோட ஒத்து போய் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பிரச்சனை தான் உருவாகுது. லவ் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணாங்க, ஆனால் கல்யாணத்துக்குன்னு வீட்டில் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் இடத்துக்குள்ள அன்னோனி பிரச்சனை நிறைய பிரச்சனை வருதுங்கெல்லாம் கேட்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்போ வீட்டில் பேசுகிறதுக்கும் வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உகந்த காலமாக இருக்குங்க. இந்த குரு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தொய்வுகளும் இருக்கும். அந்த தொய்வோட இந்த லாபம் தரக்கூடிய சனி ராகு யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளான இந்த சூழல், குடும்ப கணவன் மனைவிக்கான சூழல், குழந்தைகளுக்கான சூழல், புத்திர பாக்கியம், அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு அல்லது உள்நாட்டிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலை உயர்வு, அதே மாதிரி ஆரோக்கியம், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் தொய்வுலாம் சரியாகும். இந்த காலகட்டங்களில் இந்த சனி ராகு சர்ஜரி இந்த மாதிரியான பண்ணுறவங்கலாம் ஏதாவது டாக்டர் ரெஃபர் பண்ணியிருக்காரு பண்ணணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. எந்த டைம் பண்ணலாம்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு கேட்பீங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உகந்த காலம். நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதியை செக் பண்ணிவிட்டு தாராளமாக அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை உருவாக்குதுங்க. கரெக்டாக யூஸ் பண்ணால் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல காலம் தான், பயன்படுத்திக்கங்க. இப்போ பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்போ நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் ஏதாவது மாறுபடுமா அப்படிங்கிறதும், அதே மாதிரி எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காரணம் எப்போ வரும், எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம். ஏன்னா நம்முடைய ஜாதகத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் ராசி கட்ட அம்சகட்ட 2 இருக்கும். இது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கிரகம் வீக்காக இருக்குது, அந்த கிரகத்துடைய திசாபத்தில் வரப்போ எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். திருமண காலகட்டம் எப்போ வருது, குழந்தை பேர் எப்போ கிடைக்கும், எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், ஆல்ரெடி என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்குது, நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, நான் லவ் பண்ண காதல் என்னை விட்டு போயிட்டான், அல்லது எனக்கு எல்லா வழியிலுமே ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது, கருத்து வேறுபாடு அதிகமாக, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அதுக்கான தீர்வும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தால் நம்ம டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம், எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம், எந்த நேரத்தில் நமக்கு அந்த போர்டு பீரியட் கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் பண்ணி போய்க்கலாம். அதனால இதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம மூலியமா பார்க்குறதா இருந்ததுனாலும் நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தான தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்கள் ஜாதகையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.